Hello everyone, welcome to Beats of English. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவர் கேஷ்னட்ரி போயம் டொரு டெட் போயட்டை. இது வந்து 12th ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ டொரு டெட் பற்றி பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்தியன் சப்கார்டினேட்லேருந்து வரப்பட்ட ஒரு வங்காள ஒரு கவிஞர். இவர் வந்து நிறைய ஃப்ரெஞ்ச் இட்டாலியன் லாங்குவேஜ் நிறைய கவிதை நிறைய எழுதியிருக்காங்க. இவர் ஃபேமிலியில் வந்து ஒரு 3வது மகளாக வந்து வளர்ந்து வந்தவங்க. ஸோ இவங்க வாழ்ந்த பீரியட் பார்த்திங்கன்னா 1856லேருந்து 1877 வரைக்கும் இவங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ இந்த போயமில் ஃபுல்லாகவே இந்த டொரு டெட் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இட்ஸ் ஃபுல் ஆஃப் அ நாஸ்டாலஜிக் மெமரிஸ். இந்த போயம் வந்து அந்த ட்ரீயோட மெஜஸ்டிக்னஸ் பற்றி வந்து கம்பீரமாக சொல்கிற மாதிரி இந்த போயம் ஃபுல்லாக இருக்குது. இந்த போயட் ரிமெம்பர்ஸ் அ சைல்ட்ஹுட் டேஸ் ஸ்பெண்ட் அண்டர் இட். இந்த மரத்துக்கு கீழே தன்னோட குழந்தை பருவத்தை எப்படி நான் கழிச்சேன் அவங்ககிட்ட அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் அந்த போயம் ஃபுல்லாக இருக்குது. மொத்தம் நமக்கு எத்தனை ஸ்டான்சர்ஸ் இருக்குன்னா மொத்தம் 5 ஸ்டான்சர்ஸ் இருக்குது. இந்த 5 ஸ்டான்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மலைப்பாம்பு வந்து எப்படி சுற்றி வளைச்சி இருக்குமோ அதே மாதிரி இந்த கம்பீரமான இந்த சவுக்கு மரத்தை சுற்றி என்ன பண்ணுறேன்னா ஒரு கொடி வந்து சுற்றி வருது. லைக் எ ஹியூஜ் பைத்தான் விண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த ரக்டு ட்ரங்க் இன்டெண்டட் டீப் வித் ஸ்கார்ஸ். ஸோ அந்த கரடு முரடான ட்ரங்க்கில் என்னென்னா தழும்புகள் நிறைந்த ட்ரங்க்கில் ஒரு கொடி வந்து படர்ந்து வருது. ஆக்சுவலாக சவுக்கு மரம் வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கும். ஸோ அந்த ஹைட்டை தாண்டி அந்த கொடி என்ன பண்ணுதுன்னா அதோட எம்பரேசஸ் அந்த தழுவல் எப்படின்னா அவ்வளோ கிரிப்பாக இருக்குது. ஸோ அந்த தழுவலில் வேறு எந்த மரமாக இருந்தாலும் உயிர் வாழ்ந்திருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மரத்தோட கம்பீரத்தை பற்றி சொல்கிறாங்க. இது நார்மலாக சாதாரண மரம் கிடையாது, ரொம்ப மெஜஸ்டிக்கான மரம். ஸோ அந்த கம்பீரத்தினால இந்த கிரிப்பாக இருக்க தழுவலில் இந்த மரத்தை தவிர வேறு மரமாக இருந்தால் உயிர் வாழ்ந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மரத்தோட மெஜஸ்டிக்னஸ் புரிஞ்சிருச்சு. செகண்டு, இந்த மரம் வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ஸோ இந்த கொடி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சமிட் அந்த மரத்தோட உச்சியம் தாண்டி ஸ்டார்ஸை தொடுற வரைக்கும் அந்த கொடி போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மரம் ஃபுல்லாக என்னென்னா ஒரு ஜெயிண்ட் வந்து ஒரு ஸ்கார்ஃப் வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மரம் ஃபுல்லாகவே ஒரு கிரிம்சன் கிளஸ்டர்ஸ் நிறையா இருக்குது. கிரிம்சன்னா ஒரு கரும் சிவப்பு பூக்கள் வந்து நிறைய இருக்குது. அந்த பூக்கள் வந்து அந்த கேஷ்நட் ட்ரீலேருந்து வந்தது கிடையாது, அந்த பிரான்ச்சஸ்லேருந்து வரப்பட்ட அந்த கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய அந்த கரும் சிவப்பு பூக்கள் என்னென்னா மரம் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த டே டைம் ஃபுல்லாக என்ன பண்ணுன்னா பேர்ட்ஸ் அண்ட் பீஸ் வந்து இந்த கார்டன் ஃபுல்லாக நிறையா இருக்குது. அண்ட் அட் நைட்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கார்டன் ஓவர்ஃப்ளோ வித் ஸ்வீட் சாங்ஸ், அந்த பேர்ட்ஸ்னால் எழுப்பக்கூடிய ஒரு பாடல் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இதை கேட்குறதுக்கு வந்து ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆன்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரில் நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், ஏன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்ரிஷியேஷன், இஆர்சி அண்ட் பேராகிராஃப் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த க்ரீப்பர் கம்பேர்ட் டு? அந்த கொடியை எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா கொடியை வந்து பைத்தான் கூட கம்பேர் பண்ணுறேன். ஓகே, இந்த அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே லாஸ்ட் நான் வந்து சம்மப் பண்ணி கேட்குறேன். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஐம் நாட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரீகால் வாட் வி லேர்ன்ட். ஸோ அதுக்காக தான் கேட்குறேன்னு சொன்னேன். செகண்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, வென் மை கேஸ்மெண்ட் இஸ் வைட் ஓப்பன் த்ரோன். அந்த கேஸ்மெண்ட் அந்த பிக்சர் ஃபுல்லாகவே இதில் 2 ஸ்டான்ஸோட பிக்சர்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்குது. ஸோ கேஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும்போது, அதாவது வென் ஐ ஓப்பன் த விண்டோ, நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே பொயட் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஹூ இஸ் நரேட்டர்? பொயட் தான். இது டொரு டெட் தான் நரேட்டர். ஓகேங்களா? இந்த கேஸ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணும்போது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா என் கண்கள் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் அண்ட் மோஸ்ட் இன் வின்டர் இந்த கிரஸ்ட், அதாவது அந்த மரத்தோட சிகரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா எ கிரே பேபூன் சிட் ஸ்டாச்சு. பேபூன் வந்து ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்கு. வாட் இஸ் அ பேபூன்? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ மங்கி. த கலர் ஆஃப் த பேபூன் இஸ் கிரே கலர். ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்கு. அண்ட் இட் இஸ் வாட்சிங் த சன்ரைஸ் வந்து பார்த்துட்ருக்கு. அண்ட் வைல் அண்ட் லோயர் பவுஸ், அதோட கீழோட பிரான்ச்சஸில் என்ன இருக்குன்னா ஹிஸ் பியூனி ஆஃப் ஸ்ப்ரிங் லீப் அபவுட் அண்ட் ப்ளே. அதாவது பியூனி மீன்ஸ் ரொம்ப வீக், மெலிஞ்சு போன அப்படி இருக்க ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் என்னென்னா ஒரு பேபி மங்கி. அது என்ன பண்ணுதுன்னா லீப் அபவுட் அண்ட் ப்ளே, குதிச்சு விளையாடிட்டுருக்கு. அண்ட் ஃபார் ஆர் நியர் என்ன பண்ணால் ஒரு பேர்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே கோகிலான்ற பேர்டு பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கோகிலா இஸ் அ கைண்ட் ஆஃப் அ பேர்ட். அண்டு எதோட சிமிலராக இருக்குன்னா குக்கு பேர்டோட சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு பேர்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் டு த பாஸ்டர்ஸ், மேய்ச்சலுக்காக அந்த மாடுகள் என்ன பண்ணால் தூக்க கலக்கத்தோடு வந்து
அந்த மரத்துக்கு கீழே வந்து இரைப்பாறிட்டுருக்கு. ஸோ அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஏரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பனித்துளி போல் அது ஃபுல்லாகவே என்ன வாட்டர் ரிலீஸ் நிறைய இருக்குது அப்படின்னு இந்த மரத்தை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஸ்டான்ஸோட சம்மப் வந்து இந்த பிக்சரில் ஃபுல்லாக கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிம்சன் ஃப்ளவர்ஸ், அது டார்க் கலர் ஃப்ளவர்ஸ், அந்த க்ரீப்பர்லேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸ் பற்றி சொல்லியாச்சு. ஸோ பேபூன் அண்டு பியூனி ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்குது, கோகிலா இருக்குது, அந்த ட்ரங்க்னா சொல்லியாச்சு. அந்த க்ரீப்பர் அங்கே இல்லை, பட் அந்த க்ரீப்பர்ன்ற வேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டர் லிலீஸ், அல்லி மலர்கள் பூத்திருக்கு, அண்ட் கவுஸ். இது 2 ஸ்டான்ஸாவோட சம்மப். அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸா எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, தேர்ட் ஸ்டான்ஸா ஃபுல்லாகவே வந்து இந்த சிம்பிள், அதாவது இந்த ட்ரீயோட மெக்னிஃபிஷன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த மெக்னிஃபிஷன்ஸ் ரொம்ப கம்பீரமாக இருக்குன்றதுக்காக இந்த கேஷ்யூ ட்ரீ எனக்கு ரொம்ப டியர் அப்படி கிடையாது. ஏன்னா நாங்கள் இளமை பருவத்தில் அந்த சைல்டுஹுட்டாக இருக்கும்போது பல வருஷங்கள் இந்த மரத்துக்கு கீழே வந்து நாங்கள் வந்து விளையாடி இருக்கோம். எங்கள் டைம் வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஹோ ஸ்வீட் கம்பேனியன்ஸ் லவ்ட் வித் லவ் இன்டென்ஸ், உள்ளார்ந்து இந்த மரத்தை வந்து நாங்கள் வந்து நேசிச்சிருக்கோம், விளையாடி இருக்கோம். இந்த மரம் வந்து என்றைக்குமே எங்களுக்கு அன்பு மிக்கதாக தான் இருக்கும். எங்கள் கற்பனையோடு இந்த மரம் வந்து ரொம்ப கலந்துருக்கு. எங்கள் நினைவுலையும் எங்கள் கண்கள்லேயுமே வந்து இந்த கண்ணீர் வந்து எப்போ எங்கள் கண்ணில் மறைக்குமோ அப்போ தான் அது வரைக்குமே இந்த மரம் வந்து எங்கள் நினைவில் எப்பயுமே இருக்கும். ஏதோ முணுமுணுக்கிற சத்தம் கேட்குதே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது வந்து ஒப்பாரி பாடல் மாதிரி இருக்கோ, எனக்கு ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நான் இல்லாததுனால இந்த மரம் வந்து ஏதோ ஒரு புலம்புதோ, ஒப்பாரி பாடல் பாடுதோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சவுண்டை எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, நிறைய ஷீஷோஸோடு நிறைய கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு பாறைகள் நிறைந்த கடற்கரையில் அந்த கடல் அலைகள் வந்து எப்படி மோதி எழுப்புகிற சத்தம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த மரத்துலேருந்து எனக்கு புலம்பல் சத்தம் வருது, அது ரொம்ப திகிலடைய செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னோன் அண்ட் வெல் நோன் டு த ஐ ஆஃப் ஃபெய்த். நம்பிக்கையே இல்லாத, அதாவது அறியப்படாதவங்களுக்கும் ஆனால் நம்பிக்கை இருக்கக்கூடிய நபருக்கு வந்து இது உண்மையிலே இது புரியும், அந்த சோகக்குரல் வந்து நிஜமாவே இது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கடல் அலைகள் வந்து எப்படி வெண்மையாக முத்தமிட்டு போகுதோ, அதாவது ஃப்ரான்ஸ், இட்டாலி அந்த மாதிரி நிறையா ஷீஷோஸ் பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. அந்த பூமி வந்து ரொம்ப வசீகரிக்கப்பட்டு கிடக்கும்போது ஒவ்வொரு நேரமுமே இந்த இசை வந்து இந்த மேலோங்கி இருக்க மாதிரி எங்களுக்கு கேட்குது. எங்கள் மனக்கண்ணில் பார்த்திங்கன்னா இந்த கம்பீரமான ஒரு வடிவை தான் இந்த மரம் எங்களுக்கு கொடுக்குதே தவிர வேற ஒன்றும் கிடையாது. உன் வடிவை வந்து ரொம்ப இளமை காலத்தில் நாங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இந்த மரத்தில் இருந்துட்டு நாங்கள் போயிருக்கோம். எங்கள் அன்புமிக்க சொந்த நாட்டில் நான் உன்னை பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு இது சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டான்ஸை பொறுத்தவரை என்னென்னா, லேமன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா ஷீசோஸ் பற்றி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபோர்த் ஸ்டான்ஸ், அதாவது ஃபோர்த் ஸ்டான்ஸாக சொல்லியாச்சு. ஸோ தேர்ட் ஸ்டான்ஸால் அதோட மெக்னிஃபிஷன்ஸ் பற்றி சொன்னாங்க. அதுக்காக எனக்கு பிடிக்கல, நாங்கள் வந்து சைல்ட்ஹுட் டேஸில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸால் ஃபுல்லாகவே இந்த ஃப்ரான்ஸ், இட்டாலி ஷீஷோஸ் எப்படி இருக்கும், ஸோ அதை ரீகால் பண்ணி என்னோடய ஓன் நேட்டிவில் நான் உன்னை பார்க்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே த போயம் க்ளோசஸ் த ஸ்பீக்கர் மெடிடேட்ஸ் ஆன் த டெத்லெஸ் ட்ரீஸ் இன் த பேரோடேல். இது என்னென்னா, ஒரு பேரோடேல், அதாவது ஆர்வத்தோடு உன்னை மரியாதை செலுத்துகிறோம். பேரோடேலில் வந்து எப்படி அழிவில்லாத மரங்கள் அந்த இதில் இருக்குமோ அந்த மரத்தில் ஒன்றா நீ இருக்கணும் அப்படின்னு நான் உன்னை ஆசீர்வதிக்கப்படுறேன். நான் வந்து உன்னை ப்ளஸ் பண்ணுறேன், நீ அப்படி தான் இருக்கணும், அந்த மரத்துக்கு அழிவு வரக்கூடாது. எனது சாகும் நாட்களை வந்து நான் என்னப்பட்டாலுமே பேரோடல் பள்ளத்தாக்கில் உள்ள மரணமற்ற மரங்களில் ஒரு மரமாக நீயும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அச்சம், அதாவது ஃபியர், ட்ரெம்பிளிங், ஹோப் அண்ட் டெத், த ஸ்கெலிட்டன், த டைம், த ஷேடோ அண்ட் தோ வீக் த வேர்ஸ். இந்த வலிமையற்ற இந்த பாடல் வந்து என் அழுகையை வந்து உன் அழகை வந்து என்ன பண்ணும், எப்பயுமே பாடிக்கிட்டு தான் இருக்கும். மறதி என்ற சாபத்திலேருந்து உன்னை வந்து அன்பு வந்து பாதுகாக்கட்டும். ஸோ உனக்கு வந்து ஆப்ளிவியன் கர்ஸ், அதாவது சாபமே கிடையாது அப்படின்றத இந்த மரத்தோட மெக்னிஃபிஷன்ஸ் பற்றி மொத்தமாக சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, இந்த க்ரீப்பர் வந்து பைத்தான் வந்து சுற்றி வளைக்கிற மாதிரி எப்படி இருக்குமோ அது சொன்னாங்க. அந்த க்ரீப்பர் வந்து ஸ்டார்ஸை டச் பண்ணுற மாதிரி அந்த ஹைட்டில் போகும்னு சொல்லியாச்சு. ஸோ டே டைம் ஃபுல்லாகவே வந்து பேர்ட்ஸ், பீஸ் நிறைஞ்சிருக்கு. அண்ட் அந்த நைட் டைம் கார்டன் இஸ் ஓவர்ஃப்ளோ வித் ஸ்வீட் சாங்ஸ் சொல்லியாச்சு. செகண்ட் வந்து when I open the casement
ஐ saw the grey baboon நான் பார்க்குறேன் இஸ் சிட்டிங் லைக் அ ஸ்டாச்சு அண்ட் வாட்சிங் த சன்ரைஸ். அது கீழே பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா பியூனி ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து உட்காந்து குதிச்சிட்ருக்கு. அண்ட் கோகிலா பேர்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மெக்னிஃபிஷன்ஸ்க்காக எனக்கு பிடிக்கல. நாங்கள் வந்து இந்த சைல்ட்ஹுட் டேஸில் எங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற சொல்ல வராங்க. அண்டு எங்கள் மெமரிஸ் வந்து ஷேக் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு புலம்பல் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. அந்த புலம்பல் சத்தம் வந்து இந்த மாதிரி கடல் அலைகளை வந்து அந்த பாறையை உரசிட்டு போகிற சத்தத்தை விட இந்த சத்தம் எங்களுக்கு மேலோங்கி இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அட் லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேரோடேலில் இருக்க பள்ளத்தாக்கில் எப்படி அழிவில்லாத மரங்கள் இருக்கோ அதில் ஒரு மரமாக நீ இருக்கணும். ஸோ என்ன தான் அழிவு வந்தாலுமே மறதி அந்த சாபத்தில் இருந்து உன்னை வந்து அன்பு பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த போயம் ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து கேட்கக்கூடிய ஒன் வேர்ட் நான் கேட்டுறேன். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரீகால், தட்ஸ் இட். நான் வந்து கேள்வி கேட்குறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த க்ரீப்பர் கம்பேர்ட் டு? The creeper is compared to a python-க்கு கம்பேர் பண்ணுறாங்க. நேம் த பேர்ட் that sings in the poet's garden. poet's garden பாடிட்டு இருங்க பேர்ட் என்னதுன்னா கோகிலா. what is a கோகிலா? it is a bird and it is similar to a cuckoo bird. very good. next, where are flowers hanging? ஃப்ளவர்ஸில் எங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு? on the trees-ஆ இல்லை creeper-ஆ? yes, the flowers are hanging from the creeper. How does the tree stand? இந்த ட்ரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. the tree is like a giant. who is compared to python? creeper is compared to python. who embraces who? the creeper embraces the cashew tree. இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த creeper வந்து இந்த மரத்தை சுற்றி வருது, அந்த ஆற தழுவலில் வந்து வேறு எந்த மரமும் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. ஏன்னா இந்த மரத்தோட கம்பீரம் அப்படி. உன்னை வந்து ஆரத்தழுவலில் உன்னை இருக பற்றி வந்து அந்த கொடி போனாலுமே உன்னோட ஸ்ட்ராங் இருக்குல்ல, அந்த ட்ரங்கோட அந்த எப்படி சொல்கிறது, அந்த ட்ரங்கோட அந்த கம்பீரம், நீ வந்து அவ்வளோ பலசாலியாக இருக்க, ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த போயட்டு. நெக்ஸ்ட்டு, வாட் டைம் இஸ் ரெஃபர்டு ஹியர்? டே டைம் அண்ட் நைட் டைம் ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த கார்டன் ஓவர்ஃப்ளோ வித்? இந்த கார்டன் ஃபுல்லாக என்ன ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கும் அப்படின்னா அ ஸ்வீட் சாங். அந்த ஸ்வீட் சாங் இருக்கக்கூடிய டைம் என்னது? வாட் டைம் இஸ் ரெஃபர்ட் இந்த அபோவ் கொஸ்டின்ஸ். அது என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நைட் டைம். ஹூ ஹியர்ட் த சாங்? இந்த சாங் யார் கேட்டது? த poet ஹியர்ட் த சாங். நெக்ஸ்ட், வாட் டஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ரெஃபர் ஹியர்? ஆஃப் ஸ்ப்ரிங்னா என்ன? யங் ஒன் ஆஃப் த பேபூன். What are kokilas? Kokilas are birds like cuckoos. What is puny? Puny offspring. Offspring na young one of baboon, and puny means romba weak, sturdy and weak. What is compared to a baboon? Baboon எது கூட கம்பேர் பண்ணுறாங்க? A statue. What does baboon mean? Baboon என்னது? It's a kind of a monkey. எங்கெங்கெல்லாம் வாழும் இந்த பேபூன், இந்த கைண்ட் ஆஃப் மங்கி வந்து எங்கெல்லாம் வாழும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட்ஸ் லிவ்ட் இன் ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? வாட் இஸ் த பேபூன் வாட்சிங்? பேபூன் எதை வாட்ச் பண்ணிட்டு இருந்துச்சு? இட் இஸ் வாட்சிங் த சன்ரைஸ். வாட் இஸ் த poet ஹியர்? poet எதை கேட்டார்? த poet ஹியர்ஸ் த டிர்ஜ், அதாவது ஒரு ஒப்பாரி பாடல் மாதிரி கேட்டாங்க. இட் இஸ் அ murmuring sad songs அவர் கேட்டார். வாட் இஸ் தி ரெஃபர் டு? தி THEன்னு கொடுப்பாங்கல்ல, அப்போ தி மீன்ஸ் யூன்னு அர்த்தம். இந்த poet யூன்னு யாரை குறிக்கிறார் இந்த போயம் ஃபுல்லாகவே? இந்த கேஷ்நட் ட்ரீ பற்றி தான் அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை பேரோடேல்? பேரோடேல் எங்கே இருக்குது அப்படின்னா, இட்ஸ் அ வேலி, ஒரு பள்ளத்தாக்கு. இஸ் இன் இங்கிலாந்து. அதுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ். பேரோடேல் இன் இங்கிலாந்து. ஹூஸ் போயம் இஸ் ரெஃபர் டு ஹியர்? அது எந்த போயம் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கு? அந்த பேரோடேல் வர மாதிரி எந்த போயம் இருக்குது அப்படின்னா வேர்ட்ஸ்வர்த்தோட போயம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த போயம் பொறுத்த வரைக்கும் அப்ரிஷியேஷன், இஆர்சி அண்ட் பேராகிராஃப் கேட்பாங்க. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் போயம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்போர்ட் திஸ் சேனல். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.